தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்கள் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவ்வளவு நற்குணங்களை கொண்ட மேஷ ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம், அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேஷ ராசிக்காரர்களே, இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சியால நம்மளோட மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், இந்த மாதம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. குரு பகவான் அப்படிங்கிறவருங்க பிரகஸ்பதி, ஆங்கிரிஷ முனிவருக்கும் ஸ்ருதி தேவிக்கும் பிறந்தவர். தேவர்களின் ஆசான் இவரு. குருவின் அறிவால தேவர்கள் அசுரர்களை வென்றாங்க. வேதங்கள்ல குரு என்றால் வித்யதாதா, ஜீவகாரகன், ஞான பகவான் அப்படிலாம் அழைக்கிறாங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் நல்ல வளர்ச்சி பெறுங்க. குரு பகவான் அடுத்த மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நகர்றாருங்க. இது மேஷ ராசிக்கு 4வது வீடா இருக்கிறதுனால வீடு, மன அமைதி, தாய் பாக்கியம், நிலம், செல்வம் எல்லாத்தையும் வளர்ச்சியை கொடுக்குங்க. குருவின் பார்வை மேஷ ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீட்டின் மீது விழுகுதுங்க. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்வைக்கு தான் பலம் அதிகமாய் இருக்குங்க. மேஷ ராசிக்கார ஆண்களுக்கு இது தலைமை பொற்காலமாய் இருக்குதுங்க. வீட்டுல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. தொழில்ல உங்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க போறாங்க. சொத்து வாங்க வாய்ப்பு அதிகரிக்க போகுதுங்க. வண்டி வாகனம் முதலீடுகள்ல வளர்ச்சி பெற போறீங்க. வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையா அமைய போகுது. குடும்பம் மகிழ்ச்சி பெற போகுது. முதலீடு, நிலம், வண்டி, வாகனம் போன்ற தொழில்கள்ல முதலீடு செய்யும் அளவுக்கு வளர்ச்சி பெற போறீங்க. மனைவியிடம் பாசம் அதிகமாக போகுது. புதிய உறவுகளால நல்ல பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 4ஆம் வீடு குடும்பம், சொத்து, மன அமைதி, தாயின் ஆசீர்வாதம், வீட்டுல நிம்மதி ஆகியவற்றை குறிக்குங்க. குருவின் பார்வையால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்க வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால வேலையில முன்னேற்றம் ஏற்படும்.
மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும். வீட்டில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும். குடும்பத்தின் ஆதரவுடன் தொழில் விரிவடையும். ரியல் எஸ்டேட், கல்வி, உணவு துறையில நல்ல லாபம் உண்டு. நிதி ரீதியாக சொத்து முதலீடுகள்ல நன்மை ஏற்படும். குடும்ப செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். புதிய நட்புகள் பயனுள்ளதாய் இருக்கும். 5, 7, 9 ஆகிய வீடுகளையும் குரு பார்க்கிறார். 10ஆம் வீடு பதவி உயர்வு, பொது மரியாதை. 8ஆம் வீடு பாரம்பரிய சொத்து. 12ஆம் வீடு வெளிநாட்டு பயணம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்குங்க. இவை எல்லாமே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. ஜோதிட ரீதியாக குரு சுப கிரகம்ங்க. அறிவு, செல்வம், குடும்பம், நல்ல குணம் ஆகியவற்றிற்கு பொறுப்பா இவர் தான் இருக்கிறார். குரு கடக ராசியில உச்ச நிலை பெறுவதால உங்க வாழ்க்கையில சக்தி பல மடங்கு அதிகரிக்க போகுது. மேஷம் ராசிக்கு இது 4ஆம் வீட்டுல நிகழ்வதால வீடு, சொத்து, மன அமைதி, தாய், குடும்ப நலம் ஆகியவற்றுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மேஷ ராசிக்காரங்க உணர்ச்சி ரீதியாக வலிமை பெற போறீங்க. வீட்டுல சந்தோஷம் நிறைய போகுது. தாயின் ஆசீர்வாதம் அதிகரிக்க போகுது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. மனநிலை அமைதியா இருக்க போகுது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்க போகுது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வேலை இடங்கள்ல பதவி உயர்வு, மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும். வீட்டில இருந்தே வேலை செய்யறவங்களுக்கு சிறந்த காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. ஃபைனான்ஸ் ரீதியாக சொத்து முதலீடுகள்ல நன்மை கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும். குடும்ப செலவு கூடவே வரும். வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருங்க. பெரிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கூட்டு தொழில நல்ல ஆதரவு இருக்கும். சொத்து விஷயங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்துல மன அழுத்தம் குறையும். யோகா, தியானம், சத்தான உணவுகள் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல்ல தாங்க முக்கியமா, அதுக்கு அப்புறம் தாங்க பணங்காசு எல்லாம். பண விஷயத்துல குரு தனக்காரகன். நிதி ரீதியா உங்களை ஆசீர்வதிப்பார். சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். சேமிப்பு அதிகமாகும். செலவுகள் அதிகமாய் இருந்தாலும் வருமானம் பல மடங்கு பெருகும். தங்கம், நிலம், பங்கு முதலீடுகள்ல நிதானமாக இருந்தால் நன்மைகள் உயருங்க. 7ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமணத்துக்காக காத்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜோடி அமையும். திருமணம் ஆனவர்களுக்கு உறவில் ஆழம், புரிதல், பாசம் அதிகமாகும். பிசினஸ் பங்குதாரர்களிடம் நல்ல புரிதல் இருக்கும். தொழில்ல நல்ல வளர்ச்சி பெறும். 5ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குழந்தைகளின் நலன் மேம்படும். கல்வியில வெற்றி கிடைக்கும். பிள்ளை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வருங்க. படிப்பு, போட்டி தேர்வுகள்ல வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். சனி பகவான் பொறுப்புகளை அதிகமாக கொடுத்தாலும் அது உங்களை வலிமையாக்கும். வாழ்க்கையை திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். புதிய திறமைகள் உங்களுடைய உடலிலிருந்து உங்கள் மனதிலிருந்து வெளிப்பட போகுது. தினமும் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பசு, முதியவர்கள், குருக்கள் போன்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. விஷ்ணு ஸ்லோகங்கள், குரு பகவானுடைய மந்திரத்தை அனுதினமும் சொல்லுங்க. வீடு மற்றும் அலுவலகத்துல வடகிழக்கு திசையை சுத்தமா வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகள்ல மதுபானம், மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. முடிஞ்சா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருங்க. கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அமைதியா பொறுப்பா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும்
கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசையா இருந்திருக்கும். அந்த ஆசைகள் கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசை எல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாமே காணாமல் நீரா மறைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரிங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கீங்க. நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுதாங்க. ஏன்னா இந்த உலகத்துல 190% பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டது ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. குரு பகவானுக்கு பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்பவும் பிடிக்குங்க. மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாருக்கும் மேல மேன்மையை தரக்கூடியவர் தான் நம்மளோட குரு பகவான். குரு இருந்தாலே மற்ற கிரக
கிரகங்களின் பாதிப்புகள் குறையும், தொட்டதெல்லாமே பொன்னாக மாறும். அதனாலதான் குரு பகவானை பொன்னவன் என்று அழைக்கிறோம்ங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மேஷ ராசிக்காரர்களே, பெண்களுக்கு மன அமைதி ஏற்படும், ஆன்மீகம் அதிகரிக்கும், வீட்டுல அரசி போல வாழ்க்கை கிடைக்கும், வீட்டின் சூழல் சந்தோஷத்தை கொடுக்கும், பாசம் அதிகமா கிடைக்கும், பிள்ளை வரம் கிடைக்கும், சமூக வட்டம் விரிவடையும், உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், வாழ்க்கை துணையுடன் ஆதரவு பெருகும், கணவருடைய அன்பு அதிகமா உங்களுக்கு கிடைக்கும், விவசாயிகளுக்கு நிலம் விவசாயத்துல பெரும் முன்னேற்றம் ஏற்படும், மழை வளம் உழவு தொழில நல்ல லாபம் கிடைக்கும், விவசாய நிலம் விற்பதோ வாங்குவதோ நல்ல லாபத்தை கொடுக்கும், அரசு தரப்பிலிருந்து அரசாங்க திட்டங்கள்ல உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. கூலி தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழிலாளர்களுக்கு வேலை பளு இருக்கும், ஆனா சம்பளம் அதிகமா இருக்கும், உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டுங்க, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், மேல் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், வீடு கட்ட கடன் உதவிகள் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு மதிப்பெல்லாம் அதிகரிக்கும், விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு. அரசியல் அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி உண்டு, தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டுல வேலை, மேலாளருடைய பாராட்டு, நிறுவன மாற்றம் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். பிசினஸ் ஐடியா லாபத்தை கொடுக்குங்க, நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும், நீண்டகால நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வருங்க, தாய் மனைவி பிள்ளைகள் தந்தை குரு ஆன்மீக நபர்கள் ஆகியோர் நல்லது செய்யக்கூடிய உறவுகள், சில நண்பர்கள், தொழில பங்குதாரர்களிடம் கவனமாக இருக்கணுங்க, குடும்பத்துல பெண்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு பெருக போகுது, கோபத்தை நீங்க குறைத்து கொள்ள வேண்டுங்க, ஆத்திர நீங்க குறைச்சுக்கணும், உடனடியா முடிவெடுக்க கூடாது, பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க நகர்த்தணுங்க, ஆன்மீகத்துல மனம் போகணும்னு வழிபாடு செய்யணுங்க. ஓகேங்களா, திட்டமிடக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளணுங்க, அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள், செவ்வாய் செயல்பாடும் குரு பகவானுடைய ஞானமும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் செய்ய போகுது. போராடும் புத்திசாலி வெற்றியாளர்களாக நீங்க மாற போறீங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேஷ ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாய் நீங்க செய்து முடிக்க போறீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்க போகுது. அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போறீங்க. மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. முயற்சிகள்ல வெற்றி உண்டாக போகுது. பண வரத்து கூட போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க. உத்தியோகத்துல மேன்மை உண்டாக போகுது. எதிர்ப்புகள் விலக போகுது. காரிய அனுகூலம் உண்டாக போகுது. மன கவலை நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர போறாங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மேஷராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய
கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். மேஷ ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் முருகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வாருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.